ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இபிஎஸ் அதாவது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் இதுக்கு ஒரு நபர் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா உடனே இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதுக்கும் எலிஜிபிள் கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நாம் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா செப்டம்பர் 1, 2014 அப்புறம் ஒரு நபர் முதல்ல ஒரு கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்றார். எடுத்தவுடனே அவருடைய சம்பளம் 15,000க்கு மேலே இருந்தது அப்படின்னா அவர் இபிஎஸ் அதாவது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை செப்டம்பர் 1, 2014 முன்னாடி வேற ஒரு கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணி அங்கே அவருக்கு இபிஎஃப் இபிஎஸ் இது ரெண்டும் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இங்கேயும் 15,000க்கு மேலே சம்பளம் வாங்கினா கூட அது கண்டினியூ ஆகும். அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா செப்டம்பர் 1, 2014 அப்புறம் புதுசாக வேலைக்கு போகிறாரு பாருங்க, அவருக்கு 15,000க்கு மேலே சம்பளம் இருந்தால் மட்டும்தான் இபிஎஸ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டில் இவரும் பங்களிப்பு செய்யலாம், அந்த நிர்வாகம் அவங்களும் பங்களிப்பு செய்யலாம். அதுக்கு எந்த ஒரு தடைகளுமே கிடையாது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இனிமேல் அடுத்தது நான் சொல்ல போகிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் இபிஎஃப்ஓ எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தகுதியற்ற நபர்களுக்கு அந்த கம்பெனி தவறுதலாக அவருடைய இபிஎஸ் கணக்கில் பணம் பங்களிப்பு செஞ்சுக்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ பணம் பங்களிப்பு செஞ்சாங்களோ அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் இது நாள் வரைக்கும் அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு சேர்ந்து இருக்குது அந்த இன்ட்ரெஸ்ட்டு இதை ரெண்டையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி இது அவருடைய இபிஎஸ் அக்கௌண்ட்டில் அதாவது அக்கௌண்ட் நம்பர் 10 இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அந்த அக்கௌண்ட்டுக்கு அதாவது அக்கௌண்ட் நம்பர் 1க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதே ஒரு நபர் வேலை செய்யக்கூடிய அந்த நிறுவனம் ஒரு ட்ரஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் இதே கண்டிஷன் தான். ஆனால் ட்ரஸ்ட்டை பொறுத்தவரையிலும் இபிஎஃப்பை மட்டும்தான் தான் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். இபிஎஸ் அதை தான் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. அது முழுக்க இபிஎஃப்ஓ எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க கண்ட்ரோலில் தான் அது இருக்கும். அதுவுமே இபிஎஃப்ஓ எங்கே முதலீடு பண்ணணும்னு சொல்லியிருக்குதோ அங்கே தான் அந்த ட்ரஸ்ட்டு முதலீடு பண்ணணும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ கரண்ட்டில் இபிஎஃப்ஓ எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்களோ, உதாரணத்துக்கு இப்போ 8.25% அப்படின்னு வச்சுங்க, இதை விட கம்மியாக அந்த ட்ரஸ்ட்டு அந்த எம்ப்ளாயிக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்கக்கூடாது. இது ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே வேணால் அந்த ட்ரஸ்ட்டு அந்த எம்ப்ளாயிக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்கலாம், ஆனால் கம்மியாக கொடுக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான கண்டிஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம் பார்த்தது ஒரு தகுதியற்ற நபருக்கு தவறுதலாக இபிஎஸ்சில் பணம் போயிருந்தால் அதை எப்படி இபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்ற விவரத்தை இதில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இனிமேல் அடுத்ததாக தகுதியான நபருக்கு பணம் போகாமல் இருந்தால் அதை எப்படி மாற்றுறது அதை தான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நிறுவனம் தாங்கிட்ட வேலை செய்யக்கூடிய அந்த எம்ப்ளாய்க்கு அவருடைய அடிப்படை சம்பளத்திலிருந்து 8.33% இபிஎஸ்ஸுக்காக தொடர்ந்து பங்களிப்பு செஞ்சுக்கிட்டே வருவாங்க. இப்போ அந்த நிர்வாகம் தவறுதலாக இபிஎஸ்சில் பங்களிப்பு செய்கிறதுக்கு பதிலாக இபிஎஃப்பில் பங்களிப்பு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இது வரைக்கும் மொத்தமாக எவ்வளோ இபிஎஃப்பில் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டில் முதலீடு செஞ்சாங்களோ அந்த டோட்டல் அமௌண்ட்டு ப்ளஸ் இப்போ அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கிடைச்சிருக்குமில்ல, அந்த மொத்த இன்ட்ரெஸ்ட்டு இதை ரெண்டையும் டோட்டல் பண்ணி இது அவருடைய இபிஎஃப் அக்கௌண்ட்டில் அதாவது அக்கௌண்ட் நம்பர் 1 அவருடைய இபிஎஸ் அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் நம்பர் 10க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது. இப்போ ட்ரஸ்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கும் இதே கண்டிஷன் தான் பொருந்தும். இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான விஷயம்தான். அதாவது தகுதியான நபர்களுக்கு இபிஎஸ்க்கு பதிலாக இபிஎஃப்பில் பணம் பங்களிப்பு செஞ்சுருந்தா அதை இபிஎஸ்க்கு மாற்றணும். இது ஒன்று. ரெண்டாவது, தகுதியற்ற நபர்களுக்கு இபிஎஸ்சில் பணம் பங்களிப்பு செய்யக்கூடாது. ஒருவேளை அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா அதை இபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும். இதுதான் விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கலாம். நன்றி.